ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணருக்கு பார்த்தீங்கன்னா அவரோட லீலையை பொறுத்து பல பேர்கள் உண்டு. கோவிந்தாங்க பேர் அவருக்கு உண்டு. நம்ம திருப்பதி போனால் கூட கோவிந்தா கோவிந்தான்னு சொல்கிறோம். அவருக்கு முதல்ல அந்த பேர் எங்கே சூட்டப்பட்டதுன்னா, பிரம்மாவால் விருந்தாவன் லீலை போது அவருக்கு அந்த பேர் சூட்டப்பட்டது. இந்திரன் பிரஜவாசிகள் அந்த விருந்தாவனத்து மேலே 7 நாள் மழையை பொழிவிப்பார். அப்போ பகவான் விருந்தாவனவாசிகளை காக்கும் பொருட்டு தனது சுண்டு விரலால் 7 நாள் அந்த கோவர்த்த மலையை தூக்கியிருப்பார். அப்போது இந்திரன் மறுபடியும் மன்னிப்பு கேட்கறதுக்காக கிருஷ்ணரிடம் வருவார். பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ணி அவரை மன்னிப்பு கேட்பார். அந்த அபிஷேகம் பண்ண தீர்த்தமே அந்த குளமே அங்கே இருக்குது. அதுக்கு பிறகு கோவிந்த குளம். பிரம்மா தங்க கிரீடம் அவருக்கு பூஜைலாம் பண்ணி இன்றிலிருந்து கோவிந்தா அப்படின்னு பேர் வைப்பார். ஏன்னா விருந்தாவனத்தில் பகவான் பசுமாடுகள்லாம் மேய்க்கிறது வழக்கம். இந்த கோனா பசுக்கள், விந்தா அதாவது பசுக்களுக்கு இன்பம் கொடுக்கக்கூடியவர். அதனால் கோவிந்தாங்கிற பேர் கிருஷ்ணருக்கு உண்டு. இன்னொரு அர்த்தம் என்னென்னா, கோனா புலன்கள், நம்மளுடைய சென்ஸ், இந்த புலன்களுக்கும் இன்பம் கொடுக்கக்கூடியவர் கோவிந்தா. அதனால அவர் கோவிந்தான்னு இன்னொரு அர்த்தம் உண்டு. ஏன்னா இந்த மாதிரி 2 வகையான அர்த்தம். வேறு நம்ம எல்லோரும் பேச்சு வழக்கு கூட சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தருக்கு பணம் கொடுக்குறாரு ஒருத்தர்னா, இன்னொருத்தர் கேட்குறாரு, நீங்கள் அவர்கிட்ட கொடுத்துட்டீங்களா? அப்போ கோவிந்தா தான், உங்களுக்கு நாமம் தான், திரும்ப வராதுன்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம்? அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா திரும்ப வராது. அது அதுக்கு உண்மையிலே என்ன அர்த்தம்னா, பகவானோட லோகத்துக்கு போனால் திரும்ப வர மாட்டோம். வைகுண்டத்துக்கு போனால், கோவிந்தனோட உலகத்துக்கு போனால் திரும்ப இங்கே வரமாட்டோம். இந்த பிறப்பில் விடுபட்டு அந்த அவருக்கு முக்தி கிடைச்சி மோட்சம் கிடைச்சி அங்கே இருப்பார்னு அர்த்தம். அதனால தான் அந்த மாதிரி எல்லோரும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி கோவிந்தாங்க பேர் ரொம்ப விசேஷமானது. பிரம்மாவால் சூட்டப்பட்டது விருந்தாவனத்திலிருந்து. மேலும் பிரம்ம சமீகிதை இங்கே நூலில் ஈஸ்வரா பரமகிருஷ்ணா சச்சித்தானந்த விக்கிரக அநாதிர் ஆதிகுணம் சர்வ காரணம் அப்படின்னு பிரம்மா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கோவிந்தர் தான் எல்லா காரணத்துக்கும் காரணமாக இருக்கிறார். நம்ம அவரை வழிபடுறதுனாலும் அவரை பூஜிப்பதனாலும் நம்ம வாழ்க்கையில் பக்குவம் அடையலாம், இந்த பிறப்பில் விடுபடலாம்னு பிரம்மாவே சொல்கிறார். மேலும் இங்கே நடக்கக்கூடிய எல்லா காரணமாக அவர் இருக்கிறார், அவரை நான் வணங்குகிறேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த மாதிரி கோவிந்தாங்க பேருக்கு இந்த மாதிரி அர்த்தங்கள் இருக்குது. அதனால் திருப்பதியில் பார்த்தீங்கன்னா கோவிந்தா கோவிந்தா நம்ம எல்லோரும் சொல்கிறோம். எதுக்காகனா திரும்ப அவர்கிட்ட போகணும், திரும்பி இந்த உலகத்துக்கு கஷ்டப்படக்கூடாதுங்க. ஹரே கிருஷ்ணா.